ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரீட்சையோடைய மாடல் நம்பர் 11க்கான ஆன்சர். இதோடைய கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இன்றைக்கி ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா ரிப்ளை பண்ணுறேன், வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11 மாடல் நம்பர் 11ஓட ஆன்சர். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நிறைய ஆன்சர் மாடலில் சொல்லியாச்சு. கேண்டிடேட் நேம் ஃபில்அப் பண்ணணும், அண்ட் எக்ஸாம் ரோல் நம்பர் இங்கே ஃபில்அப் பண்ணும், அண்ட் எக்ஸாம் சென்டர் எந்த சென்டரில் நீங்கள் எழுத போகிறீங்க, எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர் நீங்கள் போடணும். அப்படிங்கிறது எல்லா மாடல் பேப்பரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீட்னஸ்க்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ப்ளூ இங்க் அண்ட் பிளாக் இங்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணுறீங்க, பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எதுவுமே நம்ம ஃபில்அப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த காலம்ஸை நம்ம ஃபில்அப் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். கா டேஷ் மா கலம். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக தான் எழுதணும். இங்கே மட்டும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இங்கே எழுதிட்டு விட்டுறக்கூடாது. இதை எடுத்து பர்டிகுலராக இங்கே இப்படி எழுதணும். டேஷ் லா ஃபல் பி இல் லி பில்லி டேஷ் இல் ஃபூல் க இர் கர். ஓகே, இப்படி தான் ஆன்சர்ஸ் எழுதணும். நம்ம இங்கே சிங்கிள் வேர்டாக எழுதிட்டு நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. ஸோ செகண்ட் ரோமன் நம்பர் என்னென்னா, see the picture and write its name. ஸோ ஒரு பிக்சரை பார்த்து அதுக்கான நேம்ஸ் எழுதணும். இங்கே பொட்டேட்டோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலு. இங்கே ஒரு லேடியோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அவுரத்னும் எழுதலாம், இல்லைன்னா மா அப்படின்னு எழுதலாம். அது ரெண்டுமே இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தான். சன்னோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சூரஜ். லெக்கோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பர். இங்கே டொமேட்டோ தக்காளி இமேஜ் கொடுத்துருக்காங்க. டமாட்டர். இங்கே ஒரு க்ரோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. கவ்வா. ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், மேம் நீங்கள் க்ரோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, குக்கு பேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதோட பீக்குக்கு மேலே ஒரு 4 லைன் வரைஞ்சிருந்தாங்கன்னா அது குக்கு பேர்டு. இங்கே லைனே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல 1 2 3 4 லைன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இல்லாதனால நான் கவ்வா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே டேப் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நல். இயர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. கான். வாட்சுக்கு கடி. மூணுக்கு சாந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் நம்பர் பார்க்கலாம். தேர்ட் ரோமன் நம்பர் see the picture and answer the question. ஸோ இந்த கொஷின் படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் இந்த பிக்சரில் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்து நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும். யஹ் கியாஹ வாட் இஸ் திஸ்? இங்கே புக்கில் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ யஹ் கிதாப். ஸோ இப்படி நம்ம ஃபுல் ஆன்சர் தான் எழுதணும். பர்டிகுலரான ஆன்சர்ஸ் இதோடைய ஆன்சர் கிதாப்னா கிதாப் மட்டும் எழுதக்கூடாது, ஃபுல்லாக தான் நம்ம எழுதணும். तुम कैसे गाँव जाओगे? நீ எப்படி வில்லேஜ்க்கு போவ? ஹவ் வில் யூ கோ டு வில்லேஜ்? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கைசே தான் அப்போ அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம எல்லாருமே அப்படி தான் எழுதுவோம். ஆனால் இங்கே ஜாவோகே ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். தும்மோட ஃபார்மேட்டில் ஜாவோகே இருக்கும். ஆன்சரில் மை தான் வரணும். தும்மு வந்துச்சுனாவே மை தான் ஆன்சர். மை நம்ம எதில் போகிறோம்? பஸ்ஸில். அந்த இமேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க பஸ் இமேஜ். ஸோ பஸ்ஸு சே गाँव जाऊँगा. ஸோ நான் பஸ்ஸில் வில்லேஜ் போவேன் அப்படின்னு எழுதணும். தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ. தும்முன்னு கொஷின் ஆரம்பித்தாவே மை தான். நிறைய இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மிஸ்டேக் பண்ணுறது இங்கே தான். ஸோ தும்முன்னு ஆரம்பித்து நீங்களும் ஆன்சரில் தும் கலம்சே லிக்தே ஹோன்னு எழுதுவீங்க. நீ எதனால் எழுதுற அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் நான் பெனில் எழுதுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர நீ பெனில் எழுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் தும் வந்துச்சுனாவே ஆன்சர் மையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மை கலம் சே லிக்தாகும். நான் பேனாவால் எழுதுகிறேன். ஸோ இங்கே ஹூ ஏன் வருதுன்னா மை போட்டிருக்கேன். மையில் ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே ஹூ வருது. லடிக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹேன். இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க? விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அப்போது लड़के मैदान में खेलते हैं. விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கியா கர்த்தேக்கு பதிலாக கேள்தே.
माँ बच्चे के लिए क्या लाती हैं அம்மா குழந்தைங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இமேஜ் இருக்குது ஸோ மா बच्चे के लिए फल लाती हैं okay so next write the opposites word so opposites word first one லம்பா லம்பானா ரொம்ப நீளமாக இருக்கிறது அகலமாக இருக்கிறதுக்கு அப்படின்னா சவுடா பாஹர்னா வெளியே அவுட் சைடு அந்தர் இன்சைடு உள்ளே கரம் அப்படின்னு சொன்னால் சூடாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் டண்டா ஹா அப்படின்னா எஸ் ஆமாம் அதுக்கு ஆப்போசிட் நஹி இல்லை வஹா அப்படின்னா அங்கே அப்போ இங்கே அப்படின்னா யஹா அப்படின்னு எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 5 அப்படின்னு இதில் என்ன இருக்குது ரோமன் நம்பர் 5ல் அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் இந்த வேர்ட்ஸ் எழுத்துக்களில் எழுதவும் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 to 20 வரைக்கும் மெமரி ஸோ எல்லா ஸ்பெல்லிங்களும் கரெக்டாக தரவாக பார்த்துக்கோங்க ஸோ 7க்கு சாத் 12க்கு பாரஹ் 1க்கு ஏக் 6க்கு சே ஷஹ ஷஹ எது எழுதினாலும் கரெக்டு தான் 4க்கு சார் ஓகே ரோமன் நம்பர் 6 ஸோ ரோமன் நம்பர் 6ல் வந்துட்டு தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தத்தை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீனிங்ஸை வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுத சொல்கிறாங்க ஸோ கியா அப்படின்னா வாட் என்ன செஹத் அப்படின்னா பாடி உடல் அப்படின்னு அர்த்தம் சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல் அழகு தின்னா டே துகான் அப்படின்னா ஷாப் கடை சாத்ர ஸ்டூடெண்ட் மாணவன் சிடியாகர் ஜூ மிருக காட்சி சாலை மிருக காட்சி சாலை சிடியாகர் நௌகர் அப்படின்னா சர்வெண்ட் சோம்வார் மண்டே திங்கட்கிழமை அத்தியாபக் ஆசிரியர் டீச்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எது கரெக்டோ அதை வந்து நம்ம எழுதணும் மைதான் மே காய் டேஷ் பைல் ஸோ கிரவுண்டில் கவ் அண்ட் புல்ல கார்தார் அப்படின்னு எழுதணும் அண்ட் வரணும் இல்லையா இங்கே பி அப்படின்னா ஆல்சோ அவுர்னா அண்டு ஸோ அப்போ அண்டு எதோட மீனிங்கு அவுர் ஸோ அப்போ அவுர் அப்படிங்கிறத நம்ம எழுதணும் தோத்தே கா ஷரீர் டேஷ் ஹோத்தா ஸோ பேரட்டோட பாடி என்ன கலரில் இருக்கும் லால்னா ரெட்டு ஹரானா க்ரீன் அப்போ வந்து பாடி வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும் கிளிக்கு ஸோ அப்போ ஹரா தான் ஆன்சர் எழுதணும் டேஷ் நாம் லலிதா ஸோ இந்த வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்கள சொல்லியிருப்பேன் நாம் அப்படிங்கிறது மாஸ்குலின் ஜெண்டர் ஸோ அதனால் நேராக தான் வரணும் லலிதான்னு என்ன தான் ஃபீமேல் நேம் கொடுத்துருந்தாலும் நாமுங்கிற வேர்டு வரும்போது மேரா நாம் தான் வரும் ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையும் நான் இந்த கொஸ்டின் வரும்போது எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ யஹ் டேஷ் கிதாப் ஸோ இங்கே டேஷ் கிதாப் கிஸ்கா கிதாப் கிஸ்கி கிதாப் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் யாருடைய அப்படிங்கிறது இது வந்து மாஸ்குலின் ஜெண்டரில் கொடுத்துருக்காங்க இது ஃபெமினைன் ஜெண்டரில் கொடுத்துருக்காங்க அப்போது கிதாபுங்கிறது என்ன ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர் ஸோ அதனால் கிஸ்கி கிதாப் நம்ம எழுதணும் யஹ் கிஸ்கி கிதாப் ஏன்னா கிதாபுங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் ஸோ ஃபெமினைன் ஜெண்டருக்கு கிஸ்கி தான் நம்ம எழுதணும் அதனால் கிஸ்கி நம்ம போட்டுக்கிறோம் चिप्स सेहत के लिए डैश है चिप्स வந்து உடம்புக்கு अच्छा है நல்லது நல்லது இல்லை अच्छा नहीं है நல்லது இல்லை ஸோ நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதவும் ஸோ ஏதோ ஒரு போயம் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி தரவாக எழுதணும் இது வந்து லெசன் நம்பர் 17 and 19 இருக்கக்கூடிய போயம் தான் இது ஸோ ரெண்டு லெசன்ஸ் நமக்கு மெமரி அந்த 6 போயம் நல்லா தரவாக பண்ணிக்கோங்க 6ல் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ அதில் 4 போயமும் மறக்காமல் தரவு பண்ணி வச்சுக்கோங்க
So next 9th Roman number, match the following. So match the following. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரை போட்டுக்கோங்க, எந்த கொஷனுக்கு எந்த ஆன்சர்னு கரெக்டாக நம்பர் போட்டுருங்க. அப்புறமா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்பில் அவங்களுடைய ஸ்பேஸில் நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சரை எடுத்து எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம நம்பரை போட்டுடலாமா? தும் காய் கோ கபி. நீங்கள் வந்து பசுவை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. ஸோ மத் மாரோ, அடிக்காதீங்க. வஹா தேக்கோ தாலிமே, அங்கே பாருங்கள் பிளேட்டில் என்ன இருக்கும்? சேப், ஆப்பிள் தான் இருக்கும். சேப்னா ஆப்பிள். பில்லி தூது, பூனை பால் என்ன பண்ணும்? குடிக்கும். பீ ரஹி ஹை. யஹ் காந்தி ஜெயந்தி, இது வந்து காந்தி ஜெயந்தியோடைய ப்ரொசஷன், ஊர்வலம். ராம் பரத் சே படா ஹை, ராம் வந்து பரத்தை விட பெரியவன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ தும் காய் கோ கபி மத் மாரோ அப்படிங்கிறத இங்கே எடுத்து எழுதணும். ஜஸ்ட் நான் ஒன்றே எழுதி காட்டுறேன், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதணும். எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக கரெக்டாக ஆன்சர் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ 10th ரோமன் நம்பர் என்னதுன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். வஹ் கிதாப் டேஷ், அது புக்கு. ஸோ இங்கே வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் தான் பண்ணல, ஸோ அதனால் நம்ம ஹேண்ட் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். So second question, Bharat dash desh hai. So India is dash country. India is my country. मेरा देश है. India is my country. मंदिरों की मूर्तियाँ बहुत सुंदर dash है. So the temples और statue arts எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறது. இஸ் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஹே போடணும். ஸோ இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், அதுக்காக ஹே போடணும். प्रधानमंत्री राष्ट्रीय डैश फहराते हैं. ஸோ பிரைம் மினிஸ்டர் தேசிய எதை வந்து ஹாய்ஸ் பண்ணுவார்? ஜண்டா. ஜண்டானா ஃப்ளாக், சரிங்களா? ராஷ்ட்ரிய ஜண்டா, நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணுவார். டேஷ் கலம் ஹை, ஸோ ஸ்டார்டிங் இல்லை, ஸோ இது யஹு கலம் ஹை இல்லைனா வஹு கலம் ஹை, எது வேணால் இங்கே எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விடையளிக்கவும். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க, இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும். கோபால் கஹா கயா தா, கோபால் எங்கே போயிருக்கான்? எங்கே போயிருந்தான்? கோபால் மகாபலிபுரம் கயா தா, கோபால் வந்து மகாபலிபுரத்துக்கு போயிருந்தான். புரம் கயாத்தா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதணும் நம்ம எழுதும்போது. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் கூட ஃபுல் ஆன்சர் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட்டுக்கெலாம் வந்து பர்டிகுலர் ஆன்சர் தான் எழுதுவேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல் ஆன்சர்ஸ் தான் நம்ம எழுதணும். ஆத்மிக்கு கித்தனே ஹாத் ஹோத்தே ஹை, மனுஷனுக்கு எவ்வளோ கை இருக்குது? தோ ஹாத். ஹம் ஹாத்தோं से क्या करता है, நம்ம கையால் என்ன பண்ணுறோம்? அச்சா காம் கர்த்தே ஹை, நல்ல வேலை செய்கிறோம். காந்திஜி கஹா பைதா ஹுவே, காந்திஜி எங்கே பிறந்திருக்காரு? பாரத் மே, இந்தியாவில் பிறந்திருக்காரு. ஏக் ஹாத் மே கித்தனி உங்கலியாக, ஸோ ஒரு கையில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது? கித்தனினா ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் ஆர் இந்த ஹேண்ட்? நமக்கு வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, 5. ஓகேங்களா? ஸோ இப்படி தான், அதாவது நான் வந்து பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 12th ரோமன் நம்பர். 12th ரோமன் நம்பர் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. मैं कल दोस्तों के साथ खेलूँगा, ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். ஸோ டுமாரோ I will play with my ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நாளைக்கு விளையாடுவேன். नदियाँ समुद्र की ओर बहती हैं, so river flow towards the ocean. sea or ocean, சீங்கிற ஓஷன் எழுத முடியாத இடம் இல்லைங்கிறதுக்காக ஷீன்னு எழுதுனேன். ஸோ நதிகள் கடலை நோக்கி பாய்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். मुझे दोनों पसंद नहीं हैं,
I didn't like both. I didn't like both. எனக்கு இரண்டும் பிடிக்கவில்லை. स्कूल के सामने एक मंदिर है. Temple is in front of the school. ஸோ பள்ளிக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்கிறது. மா துஜ்கோ புலாத்தி ஹை. மதர் கால்ஸ் யூ. அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும். ஸோ இங்கே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும், ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. ஸோ உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? தும்ஹாரா நாம் கியா ஹை? நாம் கியா ஹை. ஓகேங்களா. வாட் அப்படின்னா கியா, நாம்னா நேம், துமாரானா யுவர். டுடே யூ டிடன்ட் கோ அவுட் சைட். இன்று நீ வெளியே போகாதே. ஆஜ் தும் பாஹர் மத் ஜாவோ. இன்று நீ வெளியே போகாதே. என்னுடைய பெயர் கலாம். ஸோ மை நேம் இஸ் கலாம். மேரா நாம், ஏன்னா நாம் வந்துச்சுனாவே மேரா தானே. ஸோ மேரா நாம் கலாம் ஹை. வாட் இஸ் திஸ்? இது என்ன? யஹ். இதுனா யஹ். என்னக்கு கியா? கியா ஹை? There is an apple on the table. மேஜையின் மீது ஆப்பிள் இருக்கிறது. மேஜ் பர் ஆப்பிளுக்கு சேப். சேப் ஹை. ஓகே. ஸோ இதோட மாடல் நம்பர் 11க்கான எல்லா ஆன்சர்ஸும் நம்ம பார்த்தோம். இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் மேம், இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் எனக்கு தனியாக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக், பர்டிகுலர் ரோமனுக்கு மட்டும் நம்ம வீடியோஸ் எடுத்து நம்ம போடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.